இன்று ஒரு குறள். அதிகாரம் 27. தவம். குறள் எண் 265. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், முயன்றால் மறுமைக்கண் தாம் வேண்டிய பயன்கள் வேண்டியவாறே பெறலாம். ஆதலால் செய்யப்படுவதாகிய தவம் இம்மைக்கண் அறிவுடையோரான் முயலப்படும் என்கிறார். மன வலிமையும் மன தூய்மையும் உடையவர்கள் தாங்கள் வேண்டியவற்றை வேண்டியவாறே அடையலாம். மன வலிமையும் மன தூய்மையும் உடையவர்கள்தான் தவமுடையவர்கள். ஆதலால் தவமுடையவர்கள் தாம் வேண்டியவற்றை வேண்டியவாறே அடையலாம் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது தவம் செய்பவர்களும் தாங்கள் வேண்டியதை அடையலாம் என்று தெய்வப்புலவர் சொல்கிறார். தவத்திற்கும் முன்னுரிமை கொடுத்திருக்கார். முதலில் இல்லற வாழ்க்கைக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். அடுத்து தவத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கிறார். ஏன்னா அவன் பசியோடு தவம் செய்கிறான் அல்லவா. அதனால் மாணவ செல்வங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படித்து அந்த அக்குறளின்படியே தங்கள் நடங்கள் கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தாங்கள் படித்து அந்த படித்ததுபடி நீங்கள் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை அடைய முடியும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் உங்களோடு ஒரு குறளை பகிர்ந்து கொள்ளும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.